இல்லை இல்லை நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர் மறைஞ்சிட்டார், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு எங்களோட இறுதி மரியாதையை செலுத்த போயிட்டுருக்கோம். காலையிலேருந்து எல்லாருமே பேசும்போதும் ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டார், சில பேர் என்ன சொல்லுவாங்க, நல்ல ஆளுமை இறந்துட்டாங்க, நல்ல நடிகர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த துறையை சார்ந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த மீடியாவிலேருந்து ஒட்டுமொத்த பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ஒரு நல்ல மனிதன் இறந்துடுச்சு, இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன் இதுக்கப்புறம் வருவாரா அப்படின்ற மாதிரி தெரியலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் உண்மையும் கூட. எவ்வளோ பேருக்கு பசியாற்றிருக்காரு கேப்டன். எனக்கு பர்சனல் அனுபவம் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, கேப்டன் டிவியில் வந்து கனவு பற்றைன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான ஷோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அவர் வந்து மறைந்த ஆனந்த கண்ணன் அவர் தான் அதில் தொகுப்பாளர் பண்ணிகிட்டு இருந்தார். ஷார்ட் ஃபிலிமுக்காக வந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமும் அதுதான். ஸோ அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் இப்போது விஜயகாந்தை வச்சுருக்க அந்த அலுவலகம், அப்போ தான் அப்போ வந்து கேப்டன் ஆஃபீஸாக இருந்துச்சு அது. அங்கே போயிருந்தேன். நான் அங்கே போயிட்டு இது மாதிரி கேட்டிருந்தேன், இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று. அவங்க எனக்கு முதல்ல கேட்ட கேள்வி, சரி தம்பி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், அதுக்கு நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. ஏன்னா அந்த லைஃப்பில் மறக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் அப்பாலேருந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கேப்டன் வீட்டிலேருந்து அவர் ஆஃபீஸ்லேருந்து எங்கே போனாலுமே முதல்ல சாப்பிட சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அதை நான் நேரடியாக அன்றைக்கி தான் பார்த்தேன். ஒரு நல்ல மனிதர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. அவரோட படங்கள், இந்த ரமணாவில் ஒரு டைலாக் கூட வரல, சிஎம் வந்து பேசுவார், ஒருத்தன் அவன் குடும்பம் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல தகப்பன், உனக்காக இந்த நாடே அழுவுதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி சுச்சுவேஷன் மாறி இருக்குது. இங்கே பயங்கர டிராஃபிக்கு. காலையில் அவங்க கோயம்பேடு கொண்டு வர போகிறாங்கன்னும் போதே தெரியும் கோயம்பேடு சம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இப்போ தான் போயிட்டுருக்கோம், பயங்கர டிராஃபிக்கு. ஸோ இதுதான் நம்ம ஒரு நல்ல மாமனிதருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட்டு. நான் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு காலையிலே போகணும்னு நினச்சேன், போக முடியல. நாளைக்கு காலையில் போகணும்னு நினச்சேன், பட் நாளைக்கு காலைல இங்கே கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி தீவுத்திறனுக்கு மாற்றுறாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ போகிறேன். ரொம்ப அவசியமாக இங்கே போய் ஆகணும் அப்படின்னு நினச்சது காரணம் என்னென்னா, ஒரு நல்ல மனிதனோட இறுதி இதில் நம்ம கலந்துக்கிட்டாலே நமக்கும் அந்த புண்ணியம் இருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன். எது உள்ள போறது? லைன்ல நிக்கிறாங்க பாரு. இது இதுல வருது, டோர் இது வருது. மேல போய் பார்த்தாலும் தெரியுமா? சரியா பிரஸ் கார்டு நடுவில் இருக்கவங்க யாருமே விட போறது கிடையாது. ஒண்ணு லெஃப்ட்லவா இல்ல
கேப்டன் அவர்களுக்கு வந்து நம்மளோட இறுதி மரியாதையை தெரிவிக்க வந்தாச்சு. கண்டிப்பாக அந்த இறுதி மரியாதையை செலுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தேன். நான் காலையில் ஒரு இறந்த செய்தி கேட்ட உடனே ரொம்ப நல்லாவே அவர் முகம் தெரிஞ்சுது. இங்கே தீவிரத்தில் எப்படி வைக்க போகிறாங்க தெரியல, இங்கே பார்த்தது ரொம்ப நல்லாவே கிட்டே தெரிஞ்சுது, அவரை பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப ஹார்ட் பீட்டடாக இருந்துச்சு அவங்க பார்க்கும்போது, அவ்வளோ பேர் கதறும் போது. எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்தே சினிஃபீல்டில் இருந்த யாருமே கேப்டன் அவர்களை வந்து அவரை விமர்சிச்சோ அவரை பற்றி தப்பாக பேசின ஆட்களே கிடையாது. ஒரே ஒருத்தர் தவிர, வடிவேல் தவிர. அதை பற்றியும் காலைல ஒரு நியூஸ் ஒன்று காலைல நான் பார்த்தேன். இந்த சின்ன கவுண்டர் படம் அப்போது வடிவேலுக்கு வந்து போன ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கேப்டன் தான் ஒரு 5 செட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தாரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பழைய இதெல்லாம் பகிர்ந்துருந்தாங்க. வாட்டவர் ஒரு மனுஷன் இறந்துட்டாரு அப்படின்னும் போது, இப்போ பேர்பட்ட ஒரு நல்ல மனுஷன் இறந்துட்டாரு, அவரோட பண்ணியிருக்காரு போது கண்டிப்பாக அவருக்கான கடைசி மரியாதையை வந்து செலுத்தியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு வருவாரணும், பார்ப்போம், அது தெரியல. அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி.